சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நல்லவேளைன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், அத நீங்க யாரும் நம்பல. இப்பவாவது அவ சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. கவலைப்படாத மீனா, நீ ஒருத்தி தான் அவளை எதிர்த்து போராடி இருக்க. இனிமே உனக்கு துணையா நாங்க இருக்கோம். அத்தை, அந்த நகையை மீட்டுட்டு வர நம்ம வேற ஏதாச்சும் ரெடி பண்ணுவோம் அத்தை. அது உன் மாமாவுக்கு தெரியாத வரைக்கும் தான் நான் பயந்துட்டு இருந்தேன். இப்பதான் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். மாமா முறைக்கிறார் அத்தை. அவரு கிடக்குறாரு. என்ன அத்தை, நம்ம மாமா? மாமா நகை அடகு வச்சதுக்கு எல்லாரும் முன்னாடி என்னை எப்படி திட்டினாரு? சரி சரி, அவரை விடு, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன போடா. ஐயோ, நான் போங்கற பாட்டி போ. பேசுன்னு சொல்றல்ல. மீனா, சாரி மீனா, நான் உன் மேல கோபப்பட்டுட்டேன். அதான் மன்னிப்பு கேக்குறான்ல, மன்னிச்சிரு. நானும் உன்னை திட்டிருக்க கூடாது. அவசரப்பட்டு உன் மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன். நீ ஆசிரமத்து விஷயத்துல செஞ்சது சரிதான். இப்ப கூட ரவுடி பசங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தல, அது கூட சரிதான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன் போனேன்னு நீ உங்க அப்பனும் மாத்தி மாத்தி கேட்டீங்க. தப்புதான் பாட்டி. ஆனா மீனா மட்டும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா அந்த ரவுடி பசங்களை வேதனையை தான் அனுப்பி வச்சாங்கன்னு நம்மளால கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது பாட்டி. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களே மீனாவை பத்தி. ராம், வேதநாயகி அவ்வளோ சீக்கிரம் உண்மையை ஒத்துக்க மாட்டா. ஆனா இப்ப அடியாளுங்களை அனுப்புனது அவதானே ஒத்துக்கிட்டா. அதான் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. நாம இனிமே கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். ராம், சிதம்பரம் சார், உங்களை இன்ஸ்பெக்டர் வர சொன்னாங்க. என்ன விஷயம்? என்னன்னு தெரியல சார், உடனே வர சொன்னாங்க. சரி, நீங்க போங்க, வரேன். உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்பா, ஐயோ, அப்பா போறாரு. வணக்கம் மேடம். வாங்க சார், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. என்னதுக்கு மேடம் வர சொன்னீங்க? உங்க வீட்டுக்கு அடியாளுங்களை அனுப்பி பணத்தை திருட சொன்ன வேதநாயகி உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. அவங்க தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. எதுக்காக சிதம்பரம் சார் வீட்டுல இருக்கிற பணத்தை திருட ஆளுங்களை அனுப்புனீங்கன்னு கேட்டு விசாரிச்சா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்களே தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. போய் பேசுங்க சார். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நானே என் விசாரணைய ஆரம்பிக்கணும். என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க சார். இங்க இருக்காங்களா? அங்கதான். என்ன பேசணும் என்கிட்ட? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். நீ என் எதிரியா இருந்தாலும் என் மானத்தை காப்பாத்த பணம் கொடுக்கறியன்னு உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்த. ஆனா நீ உன்னோட வழக்கமான புத்தியை காட்டிட்டல. பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து நைட்டு பணத்தை திருட உன் அடியாளுங்களை அனுப்பி வச்சிட்டல. இங்க பாரு, உன் பணத்தை நீ திருப்பி வாங்கிக்க. இனிமே எனக்கு நல்லது செய்யணும்னோ என் குடும்பத்து ஆளுங்களோட உறவாடணும்னு நினைக்காத. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே, என்ன அது? என்கிட்ட மன்னிப்பெல்லாம் ஒண்ணு கேட்க வேண்டாம். இனிமே இப்படி பண்ணாம இரு. பேசிட்டியா? உன் மனசுல என்ன இருக்குன்னு எல்லாத்தையுமே பேசிட்டியா? என்னை பத்தி இவ்வளவு நாளா என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னு இப்பதான் நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன்.